ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பழத்தை வச்சு ஒரு சூப்பரான மங்களூரில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டு மங்களூர் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய மிக்சர் பவுலில் இந்த பழத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பழத்தை நல்லா விரலால் மசிச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க, நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக ஆகிடும். அந்த மாதிரி விரலாலேயே மசிச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே 1/4 கப் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஃபுல் கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைதா பிடிக்கலன்னா நீங்கள் கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக வரும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து லைட்டாக நம்ம கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கையில் ஒட்டாது, கரெக்டாக வந்துடும் அந்த பதம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நான் வந்து நைட்டே இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன், எனக்கு அடுத்த நாளைக்கு காலையில் ஈஸியாக இருக்கும்னு. பாருங்கள், இப்போ அடுத்த நாள் காலையில் இது தொட்டு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சி நம்ம பொரிச்சு எடுக்க ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் லைட்டாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரிய பெரிய உருண்டைகளாக அதை உருட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. சப்பாத்தி உருண்டைங்களை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பன் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும், உள்ளே நல்லா லேயராக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. எனக்கு அந்த 1 கப்பு மாவில் எனக்கு 5 உருண்டைங்க கிடச்சிச்சு. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்று உருட்டி காட்டுறேன், எப்படி உருட்டுறேன்னு பாருங்கள். லைட்டாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கம் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி நல்லா அதை உருட்டிக்கோங்க. ரொம்பவும் மெலிசாக உருட்டிடக்கூடாது, நல்லா திக்காக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நல்லா ஒரு சூடான எண்ணெயில் அதை பொரித்து எடுத்துருங்க. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே நல்லா அது ஈஸியாக நல்லா எலும்பி வரும். பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக வரும். பாருங்கள், இது வந்து பார்க்குறதுக்கு பூரி மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள பன்னு மாதிரி நல்லா லேயராக இருக்கும். 2 in 1 கூட சொல்லலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வெளியே பூரி மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக பன்னு மாதிரி லேயராக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா அதை பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலரில் வந்துடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ எனக்கு இவ்வளோ நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன், இந்த 5த்தையுமே. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், ஆனால் இதுக்கு நல்ல ஒரு காரசாரமான சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா, தேங்காய் சட்னியோடு சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக லேயராக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.